போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே கர்த்தருடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரே ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்பதையும், இயேசு கிறிஸ்துவே மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு இறங்கி வந்தார் என்றதையும், இந்த பூலோகத்தில் இருக்கிற மனுஷனை விடுதலை கொடுப்பதற்காக அவர் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து மனுஷனுக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து மனுஷனுடைய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை தந்தார் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமானது. மாம்சமான வார்த்தை தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தது. ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என கூறியிருந்தார். 1 கொரிந்தியர் 1:23. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அதே நேரம் இந்த வேத வார்த்தை கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். என்று சொன்னால் சிறு 2 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில தவறுகள் இருக்கிறத கண்டுகொண்டேன். ஆனபடியால் நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து உங்களுக்கு தாரது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ ரோமர் 8:9, நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது எவனாகுதல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியால் 2 வேத வாக்கியத்தை ஒப்பிட்டு சரியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வார்த்தை தவறாக இருந்தால், அது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படாமல் இருந்தால் நாம் ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி வரும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீர், அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் அவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
Hallelujah. 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 Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. இறுதி செய்தியில் கடைசி செய்தியில் நான் இறுதியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1 கொரிந்தியர் 2:2 நாம் கவனம் செலுத்தாமல் போனால் நாம் சட்டபூர்வம் இல்லாததை விசுவாசிக்க வேண்டி வரும். சட்டபூர்வமான விசுவாசம் எப்படி இருக்க வேணுமென்றதை 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 1 கொரிந்தியர் 2:2 நாம் கவனிக்காமல் விட்டால் சட்டபூர்வம் இல்லாத விசுவாசத்தில் வேறொன்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டி வரும். அப்படி வேறொன்றில் நாம் கவனம் செலுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதனை பார்த்து அது சட்டபூர்வமாக இல்லாதபடியினால் தன்னுடைய செயற்பாட்டை நிறுத்தி கொள்வார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ 1 கொரிந்தியர் 2:2 விட்டு விலகுகிற எவனும் பரிசுத்த ஆவியானவர் அவனில் செயற்படும் பாக்கியத்தையும் இறுதியில் அவர் அவனில் வாசம் செய்யும் பாக்கியத்தையும் இழந்து போவான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:9 நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் என கூறப்பட்டிருப்பதன் பொருள் என்ன என்பதை கொஞ்சம் விவரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல், அப்போ எப்பொழுது நாங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்க முடியும் என்ற விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஒரு விசுவாசி மாம்சத்துக்குட்பட்டவனாய் இருப்பதற்கு காரணம் அவன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை விசுவாசியாமல் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டபடி விசுவாசியாமல் வேறு எதனையும் அது எவ்வளவு ஆவிக்குரிய கனம் நிறைந்திருந்தாலும் அதனை விசுவாசிப்பதே முக்கியமான காரணம் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ மாம்சத்துக்குட்பட்டவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேறொன்றை விசுவாசித்தது. அது எவ்வளவு ஆவிக்குரிய கனம் நிறைந்திருந்தாலும் அதனை விசுவாசித்ததே முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும். அதை விட்டு விலகி வேறொன்றை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இதற்கு எதிர்மாறாக ஆவிக்குட்பட்டவர்கள், அப்போ 2 பேர் தான் இருக்கலாம். ஒன்று மாம்சத்துக்குட்பட்டவர்கள், அடுத்தது ஆவிக்கு உட்பட்டவர்கள். அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் வேறு எதனையும் விசுவாசியாமல் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 2:2, லூக்கா 9:23. சிலர் தாம் ஆவிக்குரிய கிரியைகளை செய்யும் போது தாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பதாக நினைத்து ஆவிக்குரிய கிரியைகளில் நாட்டம் கொள்கிறார்கள். ஆவிக்குரிய கிரியைகளை நான் செய்தால் நான் ஆவிக்குட்பட்டவனாக இருக்கிறேன் என்று தப்பான அபிப்பிராயம் கொண்டு ஆவிக்குரிய கிரியைகளிலே அவர்கள் நாட்டம் கொள்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலர் உடனடியாகவே அதனை நிராகரித்து அவர் சொல்வது என்னவென்றால் 1 கொரிந்தியர் 1:17 ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார்.
கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:17 சொல்லியிருக்கிறார். தண்ணீரில் ஞான ஸ்நானம் ஒரு ஆவிக்குரிய ஒரு விஷயம் என்பதை நாம் முதல் கண் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதனால் ஒருவன் ரட்சிக்கப்படக்கூடுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. அப்போ அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பரலோகத்தில் இருந்து தேவாதி தேவன் மனுஷனாக இறங்கி வந்து 33 வருஷம் இந்த பாவ உலகத்தில், அசுத்த ஆவிகள் நிறைந்த உலகத்தில், சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிற இந்த உலகத்தில் அவர் வந்து இந்த மனுஷனுக்காக 33 வருஷம் வாழ்ந்து மனுஷனுக்காக சிலுவைக்கு போய் இரத்தம் சிந்தி மரணத்தை தழுவி வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் தண்ணீரில் ஞான ஸ்நானத்தை எடுங்கள், எல்லாம் சரியாக போயிடும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அப்போ தண்ணீரில் ஞானஸ்தானம் ஒருவனையும் ரட்சிப்பதில்லை. அது ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமே தவிர அது ஒருவனையும் ரட்சிப்பதில்லை என்ற உண்மையை நாம் அறிந்திருப்போமானால், அப்போ அந்த உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருந்தோமானால் வீணான என்று சொல்லக்கூடாது, ஆவிக்குரிய கிரியைகளில் நாம் நாட்டம் கொண்டு அதை விசுவாசிக்க மாட்டோம். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் தண்ணீரில் ஞான ஸ்நானம் எடுத்தன் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு போவேன், இல்லாட்டி எடுத்ததனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. தண்ணீரில் ஞான ஸ்நானம் ஒருவனுக்கும் ரட்சிப்பு கொடுக்க போவதில்லை. அது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம் என்றது ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய கிரியைகளை விசுவாசிக்கிறதில் இருந்து அவன் நிப்பாட்டி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிடம் அவன் திரும்புவான். அப்போ அதாவது தண்ணீரில் ஞானஸ்நானம் ஒருவனை தண்ணீரில் ஞானஸ்நானத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்படக்கூடுமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று சொல்லி கலாத்தியர் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தண்ணீரில் ஞானஸ்நானத்தை பவுல் அப்போஸ்தலர் புறக்கணிக்கவும் இல்லை, அதனை உதாசீனம் செய்யவும் இல்லை, அதனை கீழ்த்தரமாக அவர் பேசவும் இல்லை. அப்போ அவர் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், விசுவாசம்தான் முக்கியம். விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் நிலைத்திருக்க வேண்டியதே. அதனையே அவர் ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறாரே தவிர ஞான ஸ்நானத்தை அவர் கீழ்த்தரமாக பேசவில்லை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த விசுவாசத்தை தவிர்த்து எந்த விசுவாசத்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அந்த விசுவாசத்தை தவிர்த்து தண்ணீரில் ஞானஸ்தானத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமாயின் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கிரியைகளை விசுவாசித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேத படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சபை பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தசம பாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, சாட்சி சொல்லுகிறதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இவைகள் ஆவிக்குரியவைகள். அப்போ இவைகளை விசுவாசிக்க சொல்லி தேவனங்களை சொல்லவில்லை. அப்போ நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்றால், ஆவிக்குரியவைகள் அது நல்லது தான், அதனாலே ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அவைகள் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்ன?
இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அறிந்து விசுவாசித்து அதை உணர்ந்து இடவிடாமல் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய கிரியைகளுக்கு நாங்கள் போய் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது வாளை எடுத்து சுத்தியலுக்கு பதிலாக பயன்படுத்துவது போல் இருக்கிறது. அப்போ உபவாசம், ஜெபம், வேத படிப்பு, சாட்சியிடுதல், தண்ணீரில் ஞானஸ்நானம், கர்த்தருடைய ராப்போஜனம் ஆகியவற்றில் நம்முடைய விசுவாசம் திரும்புமாயின் நாம் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். இதை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கிரியைகளை செய்வதனால் நாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆவிக்குட்பட்டவர்கள் அல்ல. ஆவிக்குரிய கிரியைகளை செய்யும் பொழுது உட்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஆவிக்குட்பட வேணுமாய் இருந்தால் அந்த விசுவாசத்தை, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். அப்போ அவைகளெல்லாம் தண்ணீரில் உபவாசம், ஜெபம், வேத படிப்பு இவைகளெல்லாம் விசுவாசத்தின் பிரதிபலன்களே தவிர அவைகள் விசுவாசம் அல்ல. அவற்றில் விசுவாசம் நிலைத்திருப்பின் தேவன் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த இடரலுக்குள்ள இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் அப்போ உபவாசம் பிழை என்றதல்ல, ஜெபம் பிழை என்றதல்ல, வேத படிப்பு பிழை என்றதல்ல. அதில் ஒரு விதமான தவறும் இல்லை, அது ஆசீர்வாதம் நிறைந்தது. ஆனால் அது விசுவாசம் இல்லை. அது விசுவாசத்தினால் ஏற்பட்ட பிரதிபலனே தவிர அது விசுவாசம் இல்லை. அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த இடரலுக்குள்ள இருக்கிறார்கள். அதை செய்வதனால நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அந்த நற்கிரியைகளில் விசுவாசத்தை திருப்பும் பொழுது, திசை திருப்பும் பொழுது நாம் மாம்சத்தில் செயற்படுகிறோம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். இத்தகைய முயற்சியில் ஈடுபட விரும்பிய யூதர்களுக்கு, இந்த மாதிரியாக ஈடுபட விரும்பின யூதர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் இந்த காலம் அல்ல, எந்த காலமும் பொருத்தமாகவே இருக்கிறது. அப்போ யோவான் 6:28-29 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஏதாவது கிரியைகளை செய்தால் போதும், தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்களும் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது விசுவாசம் அல்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் கேட்கும் பொழுது யோவான் 6:29 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது. அப்போ அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேணும். அவரை யார் என்று நீங்கள் அறிய வேணும். அவர் ஏன் வந்திருக்கிறார் என்றதை அறிய வேணும். அவர் சிலுவையில் என்ன செய்ய போகிறார் என்றதை நீங்கள் அறிய வேணும்.
அப்போ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறார்? இதுகளை அறிஞ்சு அவரையும் அவர் சிலுவையில் செய்ய போகிறதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது தான் கிறிஸ்தவர்களிடம் தேவனுடைய எதிர்பார்ப்பு, யூதர்களிடம் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கிறிஸ்தவர்கள் நாம் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி நிற்கிறார்கள். நம்முடைய மரண சரீரத்தினால, சாவுக்கு ஏதுவான சரீரத்தினால, பலவீனமான சரீரத்தினால எதையும் செய்ய முடியாதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிவார்களா இருந்தால் இந்த வீண் முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அப்போ நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையோ? செய்ய வேண்டியது கணக்கு இருக்குது. அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்பட்டு இன்ன அலுவல்களை நீங்கள் செய்ய வேணும் என்று எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ன அலுவல்களை நீங்கள் செய்ய வேணும் என்று அவர் வழி நடத்தி நாங்கள் செய்ய வேணுமே தவிர நாங்களா நினைத்து செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்திலே அந்த மாதிரியான சிந்தனை கற்பம் தரிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மால் இயலாதபடியினால பரிசுத்த ஆவியானவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்து பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். அவருடைய செவிக்கு, அவர் சொல்லுகிறபடிக்கு கவனமாக கேளுங்கள். அவர் சொல்லுகிறபடிக்கு அதன்படி செய்கிறதற்கு நீங்கள் உங்களுடைய செவிகளை திருப்ப வேணும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நான் முந்தி உங்களுக்கு சொன்னேன் என்ன மாதிரி என்று சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் சொல்லுகிறதற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டியது நம்முடைய வேலை. நமக்கொரு வேலை உண்டு, அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கிறது. அது ஒன்றே நமக்குரிய வேலை என்றதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய விசுவாசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இல்லாவிட்டால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் புது சொல்ல போகிறேன். நம்முடைய விசுவாசம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இல்லாவிட்டால் நாம் ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறோம். ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடுகிறோம். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வேசித்தனத்தில் ஈடுபடும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அந்த விசுவாசியில் வேறொரு ஆவி செயற்பட, பரிசுத்த ஆவியானவர் செயற்பாட்டை நிப்பாட்டின உடனே அநேகமான கிறிஸ்தவர்கள் வேறொன்றை விசுவாசித்ததனால வேறொரு ஆவியினுடைய ஆக்கிரமிப்பை சந்திக்க வேண்டி வரும். அப்போ ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வேசித்தனம் தன்னுடைய ஒரு விசுவாசியினுடைய புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த புருஷனை விட்டு விலகி வேறொரு ஆவிக்குரிய புருஷன், அந்த வேறொரு ஆவிக்குரிய புருஷன் அசுத்த ஆவியல்கிட்ட நாம் திரும்பினால் வேசித்தனத்தில் நாம் ஈடுபடுகிறோம். வேசித்தனத்தில் ஈடுபடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆவி என்ன? அப்போ அதாவது பரிசுத்த ஆவி நிப்பாட்டினா, பரிசுத்த ஆவி செயற்படாமல் போனோன்னு வேறொரு ஆவி ஆக்கிரமிக்கிறது. அந்த ஆவி அசுத்த ஆவி என்பதை 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள், அடுத்த வேதனைக்குரிய விஷயம், அநேகமான கிறிஸ்தவர்களில் அந்த அசுத்த ஆவியே செயற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் அப்படியான சொல்லி அவர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ,
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினால் நிச்சயமாக அசுத்த ஆவியோட தொடர்பு கொள்ள வேண்டி வரும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களிலே அசுத்த ஆவியே செயற்படுகிறது. ஆனபடியால் தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது ஒரு கிறிஸ்தவனோ யாரோ நம்மோட தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவியை சோதி, டெஸ்ட் த ஸ்பிரிட் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்கள் அசுத்த ஆவியினால் அதை கேட்பதற்கு வேதனையாக இருக்கிறது. அவர்கள் அசுத்த ஆவியினால் பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதை. இதற்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதை முழுவதுமாக விசுவாசித்து 1 கொரிந்தியர் 2:2 அந்த விசுவாசத்தை நிலைத்திராமல் லூக்கா 9:23 வேறு எதனையும் விசுவாசிப்பதே முக்கியமான காரணமாக இருக்கிறது. இவர்கள் மாம்ச சிந்தை உடையவர்களும் மாம்சத்திற்குட்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மாம்சத்திற்குட்பட்டவர்களுடைய திட்டங்களையும் கட்டித்தனங்களையும் தேவன் ஒரு பொழுதும் பாவிப்பதில்லை. இவர்கள் விசுவாசிப்பதற்கு பதிலாக அறிக்கையிடுதலிலும் அந்தகார சக்திகளோடு இணைந்து மாம்சத்தில் போராட்டம் நடத்துவதிலும் தமது காலத்தை வீணாக செலவழிக்கிறார்கள். இத்தகைய சபைகளில் உள்ள போதகர்கள் தாம் கிறிஸ்துவின் அன்பை உபதேசிப்பதாகவும் தாம் அதற்காகவே அழைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். மிகவும் பிரபல்யமான ஊழியக்காரர்கள் இந்த மாதிரியாக சொல்கிறார்கள். தாம் கிறிஸ்துவின் அன்பையே உபதேசிப்பதாகவும் அதற்காகவே தாம் அழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய சபைகளில் கிறிஸ்துவின் சிலுவை அறவே உபதேசிக்கப்படுவதில்லை. அப்ப கிறிஸ்துவின் சிலுவையை உபதேசிக்காமல் இவர்கள் எப்படி கிறிஸ்துவின் அன்பை உபதேசிக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சிலுவையை போதிக்காம, கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்காமல் வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால என்ன அன்பை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வேறொரு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்து அந்த அன்பை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். சந்தேகத்துக்கிடமின்றி வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அதனால் உற்பத்தியாகும் வேறொரு இயேசுவை ஆதரிக்கிறார்கள். வேறொரு இயேசுவின் அன்பையே பிரசங்கிக்கிறார்கள். இதன் நிமித்தம் வேறொரு ஆவி அவர்களை ஆண்டு கொள்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே அன்பு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை சபைகளில் போதிக்காமல் எப்படி கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படியல்ல, அவர்கள் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள், வேறொரு இயேசுவனுடைய அன்பை போதிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை அவர்கள் போதிக்கிறார்கள். அநேகமான கிறிஸ்தவ போதகர்கள் இந்த துர்ப்பாக்கிய நிலைமையில் இருக்கிறார்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647
4651224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.